சட்டப்பேரவையில் நாள்தோறும் அரங்கேறி வரும் நாடகங்களில் இன்று குறிப்பிடத்தக்க சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த நிகழ்வு குறித்தும் அதில் தொடர்புடைய நபர் குறித்தும் தான் இன்றைய நிகழ்வுகளில் நாம் காணப்போகிறோம். பேரவைத் தலைவர் அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. பயம் இல்லாதிருத்தல் ஏழைக்கு கொடுக்கும் கொடை சிறந்த அறிவு மிகுந்த ஊக்கம் இந்த நான்கினையும் குறையில்லாமல் நிறைவாக பெற்றிருப்பவர் சிறந்த ஆட்சியாளர் ஆவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற அந்த முதல் பட்டதாரிக்கான மாணவருக்கான அந்த கட்டண சலுகை அரசு நிர்ணயம் செய்திருக்கின்ற கட்டணத் தொகையிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுக்கின்றோம். முழுமையாக அந்த மாணவருக்கு செலுத்துவதற்கான அறிவிப்பு ஏதேனும் அரசிடம் இருக்கிறதா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது முதல் பட்டதாரி மாணவர்களுக்கான கல்வி சட்டணையாகும். அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் பல் மருத்துவக் கல்லூரிகளிலும் வேளாண்மை கல்லூரிகளிலும் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளிலும் சட்டக் கல்லூரிகளிலும் ஒற்றைச்சாளரை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக சேர்க்கை பெறும் மாணவர்கள் குடும்பத்தில் இதுவரை யாரும் பட்டதாரிகளே இல்லை என்று சொன்னால் அந்த மாணவர்கள் தொழிற்கல்வி படிப்பது ஊக்குவிப்பதற்காக சாதி பாகுபாடின்றையும் வருமானத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலும் அவர்கள் செலுத்த வேண்டிய கல்வி கட்டணம் முழுவதையும் சில நிபந்தனைகள் உட்பட்டு அரசே ஏற்றுக்கொள்ளும் என ஆணை எழுதப்பட்டுகிறது. மேற்கொண்டு நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் கல்வி கட்டணத்தையோடு மட்டுமல்லாமல் முழு கட்டணத்தையும் கட்ட வேண்டும் என்கிறார். இந்த முதல் பட்டதாரிக்கான கற்பிக்கும் கட்டணம், அதாவது டியூஷன் ஃபீஸ் மட்டுமே இதற்கு அளிக்கப்படும் என்பது அந்த இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அரசு பொறியியல் கல்லூரிக்கென்று தனியாக கல்வி கட்டணம் இருக்கிறது. அரசு உதவி பெறும் கல்லூரிக்கென தனியாக கல்வி கட்டணம் இருக்கிறது. சுயநிதி பொறியியல் கல்லூரிக்கென தனியாக கல்வி கட்டணம் இருக்கிறது. ஆகவே அரசு கல்லூரிக்காகிற 2000 ரூபாய் கல்வி கட்டணத்தையும் அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளுக்காக வழங்கப்படுகிற 4000 ரூபாய் கல்வி கட்டணத்தையும் சுயநிதி பொறியியல் கல்லூரியில் வழங்கப்படுகிற 20000 பாட பிரிவுக்கான 20000 கல்வி கட்டணத்தையும் அரசு செலுத்தி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 9(1) கீழ் கீழ்காணும் உறுப்பினர்களை பேரவையின் 4வது கூட்டத்தொடருக்கான மாற்றுத் தலைவர்களாக பேனல் ஆஃப் சேர்மன் நியமிக்கிறேன். திரு பொள்ளாச்சி வி ஜெயராமன், திரு தங்கல் தமிழ்ச்செல்வன், திரு கே பி அன்பழகன், திரு ஆர் சின்னசாமி, திரு பி ஜி நாராயணன், திரு சு குணசேகரன். 2012-2013 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு திரு எஸ்.ஆர். பார்த்திபன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுங்கட்சி தேர்தல் அறிக்கையிலே சொன்னது போல் கரும்பு டன் ஒன்றுக்கு ரூபாய் 2500 கொள்முதல் விலையாக அறிவிக்காதது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு சாதாரண ரகத்திற்கு 1130 ரூபாயும் சன்ன ரகத்திற்கு 1180 ரூபாயும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரும்பை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு 3.1 லட்சம் ஹெக்டேரில் பயிரிடப்பட்ட கரும்பு நடப்பாண்டில் 3.5 லட்சம் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த ஆண்டு 342.5 லட்சம் டன்னாக இருந்த கரும்பு உற்பத்தி இந்த ஆண்டில் 400 லட்சம் டன்னாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1 லட்சம் பட்டா என்று இந்த அரசு நிர்ணயம் செய்துள்ளதை 2 லட்சமாக உயர்த்த முன்வர வேண்டும். கடந்த 6 மாதங்கள் மட்டும் 14 லட்சம் பட்டா மாதல் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு ஆண்டிற்கு 1 லட்சம் பட்டா என்பது சாதாரண காரியமல்ல. அதிலே பல்வேறு விதிமுறைகள் இருக்கிறது. நத்தத்தை மட்டும்தான் அதிலே பட்டாக்களாக வழங்க முடியும். ஓடை புறம்போக்குகள், நீர்வழி புறம்போக்குகள், மயான புறம்போக்கு, இன்றைய பல இடங்களிலே மக்கள் இருக்கிறார். சாலை புறம்போக்கிலே வாழ்கிறார். இதையெல்லாம் ஆய்வு செய்து தான் ஒரு பட்டா வழங்க வேண்டி இருக்கிறதே தவிர அவசர கோலத்திலே அவர்கள் பட்டா கொடுத்தால்
மீண்டும் அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் கடந்த ஆண்டு நிதி அறிக்கையிலே ஊரக நகர்ப்புற பகுதிகளில் 3 மணி நேரமாக இருந்த மின்வெட்டு 1/7/2011 முதல் 2 மணி நேரமாக குறைக்கப்பட்டதாக இந்த அரசு குறிப்பிட்டுள்ளது. மேலும் மின் உற்பத்திக்கு ஏற்ப இந்த மின்வெட்டு படிப்படியாக தளர்த்தப்பட்டு 2012 ஆகஸ்ட் மாதத்துக்குள் முற்றிலுமாக மின்வெட்டு நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அம்மாவுடைய அரசு எடுத்து வருகின்ற தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக புதிய முன் உற்பத்தி திட்டங்கள் படிப்படியாக இங்கே செயல்பாட்டிற்கு வருகின்ற பொழுது அந்த வருகின்ற ஜூன் மாதம் முதல் படிப்படியாக மின்வெட்டு குறையும். அடுத்த ஆண்டு 2013 முடிவதற்குள் நிச்சயமாக தமிழகம் மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெறும் என்பதை நான் உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த நிதி அறிக்கையிலே கிராமப்புற இளம் பெண்கள் சுகாதாரத்தை பேணி காக்க சானிடரி நாப்கின்கள் கிராம செவிலியர்கள் மூலமாக வழங்கப்படும் எனவும் இதற்காக 2011-12 ஆண்டில் 46 கோடி ரூபாய் நிதி செலவாகும் என பக்கம் 58 94வது பத்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிதி அறிக்கையில் பக்கம் 53 86வது பத்தியில் இனிமேல்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 2011-12 ஆண்டில் 46 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதி ஏன் பயன்படுத்தவில்லை என்பதுதான் என் கேள்வி. இந்த ஆண்டுக்கான நிதியில் முதல்வர் அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார் என்பதை வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு கு. பாலகிருஷ்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரிமாவை பார்த்தவர்கள் அவனியிலே ஏராளம். சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் கு. பாலகிருஷ்ணன், அவை நடவடிக்கையில் பங்கேற்காத, விவாதத்திற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சங்கரன் கோவிலில் திராணி உள்ளவர்கள் இடைத்தேர்தலில் தோற்றால் கட்சியை கலைத்து விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பதாக எனக்கு தகவல் வருகிறது என்று கு. பாலகிருஷ்ணன் கூறினார். இதற்கு தேமுதிக எம்எல்ஏக்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பும் செய்தனர். இன்றைய நிதிநிலை அறிக்கை விவாதத்தில் கலந்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உறுப்பினர் எஸ்.ஆர். பார்த்திபன் அவர்கள் பேசி முடித்தார். அவர் முடிக்கும் தருவாயிலேயே சங்கரன் கோவில் இடைத்தேர்தலை பற்றி விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். பொதுவாக அரசியல் கட்சிகள் வெளியிலே செய்கின்ற நடவடிக்கைகளை பற்றி சட்டமன்றத்தில் உள்ளே பேசுவது மரபாகாது. அந்த அடிப்படையிலே அவருக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதற்கு பிறகு ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர் கு. ப. கிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற பொழுது, ஏற்கனவே நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராணி இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த தலைவர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார். இழப்பீட்டுத் தொகை இழந்து விட்டார்கள். இப்பொழுது கட்சியை நடத்துவதா வேண்டாமா என்று யோசனை செய்து கொண்டிருப்பதாக எனக்கு தகவல் வந்திருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். இது சட்டசபை விதி முறைகளுக்கோ நெறிமுறைகளுக்கோ சற்று கூட பொருத்தமானதல்ல. அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். சபையில் இல்லாத ஒருவர் மீது குறை சொல்வதோ குற்றம் சொல்வதே தவறு. அதற்கு மேலாக பழி சுமத்துவது என்பது அதைவிட பெரிய தவறாகும். இதை சுட்டிக்காட்டி அதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த கட்சியை சொல்லவில்லையே என்று சொன்னார்கள். அதுக்கு நாங்கள் பதிலளிக்கின்ற வகையில் திராணி இருக்கிறதா என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து கேட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தான். ஆகவே அதற்கு பிறகு கட்சியை நடத்துவதா வேண்டாமா என்று அவர் யோசனை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற தகவல் எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்வது அந்த கட்சியைத்தான் குறிக்கும். ஆகவே இரண்டையும் சேர்த்து பார்த்து இவற்றை அவை குறிப்பிலே இருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கு பேரவைத் தலைவர் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே சட்டமன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவது முறையாகாது என்று கருதி நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். 3 முறை நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நான் ஒன்றும் கத்துக்குட்டி அல்ல. எனவே வேண்டுமென்றே திட்டமிட்டு சபை கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையில், நாகரிகம் தெரியாத வகையில் நாங்கள் நடந்து கொண்டதாக ஒரு குற்றச்சாட்டை அவையிலே
முதலமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் அவையில் அமர்ந்திருந்த திமுக கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து விளக்கம் சொல்ல முயற்சித்த போது அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அதை கண்டித்து திமுக கழகத்தின் சார்பில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அவையில் இல்லாதவரை பற்றி அவையில் பேசுவது அவை நாகரிகமாகாது. ஏனென்றால் பதில் சொல்வதற்கு அவர் இருக்க மாட்டார். இரண்டாவது, பட்ஜெட்டை ஒட்டி பேசுகிற போது வெளியில் நடந்த தேர்தலுடைய வெற்றி தோல்வி அது ஏதோ இந்த 2 பிரச்சனைக்காக நடந்த வாக்கெடுப்பு போல, கருத்து கணிப்பை போல சித்தரித்து பேசுவதும் பொருத்தமாக இருக்காது. இன்று சபையிலே நடந்ததில் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. மூன்றாவது, அவை நாகரிகத்தையும் மரபுகளையும் பின்பற்றுவது என்பதிலே எதிர்க்கட்சிகளை விட கூடுதலாக ஆளுங்கட்சிக்குத்தான் பொறுப்பு இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னாலே அவர்களுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்தை முதல்வர் அவர்கள் கூட்டிய போது அந்த கூட்டத்தில் கூட நீங்கள் ஆளுங்கட்சி என்கிற பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியதாகலாம் பேப்பரிலே வந்தது. பட் அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ற செயல் உள்ளே இல்லை என்று தான் என்னால் பார்க்க முடிகிறது.